ஹலோ எவ்ரிவன், ஐம் நவீன். வெல்கம் டு நானாஜிம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, அந்தகன் இந்த பியானிஸ்டோட படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நம்ம பிரசாந்த், சிம்ரன், பிரியா ஆனந்த், சமுத்திரகனி, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் நம்ம பிரசாந்தோட அப்பா மிஸ்டர் தியாகராஜன். இந்த படத்துக்கு யார் மியூசிக் போட்டிருக்காருன்னு எடுத்துக்கிட்டா நம்ம சனாங்க, சந்தோஷ் நாராயணன். இப்போ தான் வந்துட்டு அதோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி இந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பியானோ ஸ்டைலில். ஸோ மியூசிக் அதோட சாங்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த டைமில் வந்துட்டு நம்ம வீடியோஸ்லாம் பெருசாக மேக் பண்ணாமல் இருந்தோம். ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஸோ டைம் இருந்தால் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த பெண்டமிக் நேரத்தில் வந்துட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த பெண்டமிக் கோவிட் வந்தனால வந்துட்டு டிலே ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி இந்த வருஷம் ஆகஸ்ட் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண படம்னு வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வரப்போகுது, பொதுவாக வந்துட்டு நம்ம தியாகராஜன் கதைன்னு எடுத்துக்கிட்டால் வந்துட்டு நல்லாயிருக்கும். பட் இந்த காலகட்டத்துக்கு எப்படி அவர் ரைட்டிங் இருக்கும்னு எனக்கு சத்தியமாக வந்துட்டு ஒரு ஐடியா இல்லைங்க. பிரசாந்த் அவரோட நடிப்பு சொல்லவே நம்மளுக்கு தேவையில்லை, நல்லாவே நடிப்பார். எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தா நடிப்பார். ஸோ மிச்ச கதைலாம் வந்துட்டு நம்ம ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பேசிப்போம். ஸோ வாங்க போகலாம். ஓகேங்க, ட்ரெய்லர் வந்துட்டு 1 நிமிஷம் 7 செகண்டுக்கு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆட் ஓடுது. ஓகேங்க, 3, 2, 1 கோ. பிளைண்டா இருந்தா எவ்வளவு ப்ராப்ளம்னு எல்லாருக்குமே தெரியும். வரீங்களா? கண்ணு பியானிஸ்ட் எக்ஸலென்ட். பிளைண்டுங்க ஹீரோ. கார்த்திக், உன்னோட லண்டன் டிக்கெட் சிம்ரன் விட்றாத. ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். நீ அவனை கொன்றுக்கணும். சமுத்திரகன். நான் என்ன சீரியல் கில்லரா? You broke my heart. நீ கொலை லக்கி மேன் சார் நீங்க. பிரசிடென்ட் பக்கத்துல கைய பிடிச்சிருக்கா பாருங்க. இது எனக்கு கத்து கொடுப்பீங்களா? of course. மனசு ஹேண்ட்ஸம்ங்க. 1, 2, 3. என்ன போய் சொன்னாங்க? மனுபாலா. நானா மினிக்கே அராத்தே. ஆகஸ்ட் ரிலீஸ். ஓகேங்க, ட்ரெய்லர் பார்த்து முடிச்சிட்டோம். ட்ரெய்லர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கதை இருக்குது, ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, ஒரு த்ரில்லர் இருக்குது. பட் வந்து ட்ரெய்லரில் அவ்வளோ ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லைன்னு தாங்க சொல்லுவாங்க கட்டு. பட் ரொம்ப வந்துட்டு அந்த காமெடி சீன்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஒரு நகைச்சுவாக தான் இருக்குதுன்னு சொல்லணுங்க. சில சீன்ஸ் சொல்கிறேன். அண்ட் வந்துட்டு படம் வந்துட்டு ஒரு மாதிரி த்ரில்லராக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஓடுறதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சு, நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக இந்த படம் நல்லா ஓடும் தாங்க தோணுச்சு. ஏன்னு எடுத்துக்கிட்டால் வந்துட்டு ஹீரோ ஹேண்ட்ஸமாக இருக்காது. ஹீரோ வந்துட்டு கண்ணு தெரியாமல் பிளைண்டாக நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்டு தாங்க எப்போவுமே ஒரு பிளைண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு ஒன்று கண்ணு மாதிரி, சரிங்களா? அதுதான் உங்களுக்கு அந்த சவுண்டு தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அவருக்கு வந்துட்டு அவர் ஒரு பியானிஸ்ட். ஸோ பியானோ வாசிக்கிறவர். ஸோ இந்த படம் வந்துட்டு தியாகராஜனோட ரைட்டிங், சாரோட ரைட்டிங் எப்படி இருக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியல, ஐடியா இல்லை. கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்துட்டு பேச படம், கதை நல்லாயிருக்கும். பட் வந்துட்டு அவளை ரீச் ஆகிறதாங்க சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், நல்ல கதை இருந்தாலே, நல்ல ஒரு கதையோட மேக்கிங் இருந்தாலே அந்த படம் சிம்பிளாக இருந்தாலே நல்ல படம் தான். பட் நம்ம யாரும் வர வைக்க மாட்டோம். நம்மளுக்கு என்ன பிரம்மாண்டம்னு சொல்லி இப்போ வர படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நான் இந்த ஒரு படத்தையும் குறையாதாங்க சொல்ல கிடையாதுங்க. பட் நீங்களே பார்க்கலாம், ஒவ்வொரு படமும் பேசப்படுது. பட் இவ்வளோ தான் பிரம்மாண்டம் பேசப்படுறோம். பட் அதில் ஒரு கதை சரியா இல்லை, சரிங்களா? பட் இந்த படத்தில் ஒரு ட்ரெண்டிங் இருக்கும். பட் ட்ரெயிலரில் எனக்கு அவ்வளோ இம்பேக்டாக தெரியல. பட் படத்தில் ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் எப்படி காட்ட போகிறாங்கன்னு தான் எனக்கு ஐடியா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக நல்லா தாங்க த்ரில்லிங்காக தாங்க போவோம். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து KS ரவிக்குமார் சார், மனோபாலா, பிரியா ஆனந்த், சிம்ரன், கார்த்திக், நம்ம நடிகர் கார்த்திக், விண்டேஜ் கார்த்திக். ஸோ எப்படி வரப்போகுது எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லைங்க. கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் பேக்காக தான் இருக்க போகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை ட்ரெய்லரில், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த படம் வந்துட்டு சான்ஸ் கிடைச்சா நான் ட்ரெய்லரில் போய் தேட்டரில் போய் நான் வந்துட்டு பார்த்துட்டு வருவேன். ஸோ பார்த்துட்டோண்டா கண்டிப்பாக ரிவ்யூ உண்டு. ஸோ
தட்ஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு நம்ம தமிழ் லாஜியை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you next video. Take care. Bye.